ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா தக்காளி ரசம். நீங்கள் சொல்லுவீங்க ரொம்ப ஈஸியானது, இது யாருக்கு தான் தெரியாதுன்னு. பரவாயில்ல, தெரியாதவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ. தக்காளி ரசத்துக்கு தேவையான 4 தக்காளி எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா நொறுங்க பிசைஞ்சிட்டு கையிலே பிசைங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 கொத்தமல்லி போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ரசத்துக்கு தேவையான மிளகு, சீரகம், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகா, 2 கருவேப்பிலையை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் கடாயில் ஆயில் விட்டு கடுகு 2 பட்டை வத்தலை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சதை பேஸ்ட்டை வந்து ஆயிலில் விட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கப்ப அந்த தக்காளி பேஸ்ட்டை வந்து ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி, உப்பு, மஞ்சப்பொடி போட்டு நல்லா கிண்டிட்டு உங்களுக்கு உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா போட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கொதி வந்துருச்சுன்னா தக்காளி ரசம், ஈஸியான சிம்பிளான தக்காளி ரசம் தயார். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு ரசம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் வியூவர்ஸ்.